கேட்ட சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஃப்ஜிடி கான்ஸ்டபிள் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட்டை பற்றின ஒரு அப்டேட் தான். ரிசல்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து முடிச்சுட்டாங்க. அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சில பல இது நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் வந்து கோர்ட் கேஸ் வந்த மாதிரியும் வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது. இது வந்து கன்ஃபர்மேஷனான நியூஸ்னு வந்து யாருக்குமே வந்து சரியான முறையில் வந்து தெரியல. நம்மளுமே வந்து நமக்கு தெரிஞ்ச தகவல் வச்சு தான் வீடியோ வந்து போட முடியும். ஏன்னா வெயிட் பண்ணி ஒரு சில மெம்பர்ஸ்லாம் கமெண்டில் பர்சனலாகவும் கேட்குறாங்க, ரிசல்ட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் அவங்க ரிசல்ட்ஸும் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடும்போது வந்து கேட்குறாங்க. சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் ரிசல்ட்டும் வந்து நெக்ஸ்ட்டு இயர் தான் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போ வந்து ஏன் அப்டேட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரோஜ்கர் மேளா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்துவாங்க. அந்த ஈவெண்ட் வந்து எதுக்கு நடத்துகிறாங்க, ஆல்மோஸ்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான். அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பெரிய பிக் ஜாப் ஆர்டர் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணி தான் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் பேஜை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ண அடுத்த இன்டிமேஷனில் வந்து நம்மளுடைய பிடிஎஃப் வந்து இது பண்ணுவோம். மொத்தம் வந்து உங்களுக்கான பிடிஎஃப் வந்து 4 பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நான் பின்னாடி கண்டிப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி செக் பண்ணுறது ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சில வந்து தெரியாது. அதனால் வந்து அதையும் சொல்கிறேன். திஸ் வீக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். நம்ம வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட்டாக வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சிஆர்பிஎஃப்புமே கொடுக்கறக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சொல்ல முடியாது. ரெண்டும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து காமனான ஒரு இதுதான். ஆனால் வந்து சிஆர்பிஎஃப் ஏன் நவம்பர் 18 வந்து அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15,000 பேர்த்துக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலை. அவங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் கம்ப்ளீட் பண்ணனால அவங்களுக்கு சிஆர்பிஎஃப் வந்து டிலே ஆகிறதுக்காக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரி மந்த்து கூட விடலாம். ஏன்னா டிலே ஆகும். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து லென்த்தியான ஒரு இதானா நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேறு ஆல்மோஸ்ட்டாக நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் அவங்க எப்போ அப்டேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். 2021, 22, 23 கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து தொடர்ந்து ஒன் இயருக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்து செலெக்ஷன்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 24க்கான பேஜும் ஆல்மோஸ்ட் வந்து இருந்துச்சு. 24னா 25ல் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து டிசம்பர் 10 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. டிசம்பர் 10ல் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. டிசம்பர் 10 வந்து கம்பல்சரி. ஏன்னா 21 வந்து ரோஜ்கர் மேளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதற்கான நோட்டீஸும் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்துருந்துச்சு. அதை வச்சு 10 வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன நினச்சா 10ல் கண்டிப்பாக வந்துடும் சொல்லிட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ரிசல்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை வராதுன்னு வந்து நீங்கள் நினைக்க தேவையில்லை. திஸ் வீக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பான முறையில் வர்றதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர, இந்த கிழமை வரும், இந்த டைமிங்கில் வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆஃபீஸில் உள்ளவங்க கூட சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்கள வந்து இது வந்து சிஸ்டம் அவங்க இதில் கிடையாது. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லோரும் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சுருப்பாங்க. யாருக்குமே வந்து லீக் அவுட் ஆகிற மாதிரி. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டயத்தில் தான் வந்து ஆல்மோஸ்ட்டாக வந்து இது பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம இந்த டேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். டிசம்பர் 10 அந்த மாதிரி இது வந்து பண்ணி நானுமே வந்து சர்ச் 10 வரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ரொம்ப. அன்றைக்கி வீடியோவை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சம்திங் என்ன ரீசன் தெரியல, அன்றைக்கி வந்து விடலை. இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலாக ஒரு இதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சு. இன்னும் 21 வந்து அலோகேட் வந்து பண்ணணும். கிட்டத்தட்ட 1 வீக் தான் டைம் இருக்குது. இந்த ரோஜ்கர் மேளா பொறுத்தவரை எங்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னையில் வந்து ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிசி சிவகங்கையில் வந்து ஆல்மோஸ்ட்டாக வந்து 2 இடத்துலையும் வந்து கொடுப்பாங்க. அவங்க நியர்பை அதுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அரௌண்டு இருக்க 60 கிலோமீட்டரில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நாங்கள் இங்கே வந்து அலாட் பண்ணியிருக்கோம் சார், நீங்கள் வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து டிஐஜி முன்னாடி வந்து உங்களுக்கான ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணி இது பண்ணாங்க. ஃபர்தராக உங்களுக்கு போஸ்ட்லேயும் வந்து அனுப்புவாங்க. சப்போஸ் நீங்கள் போகலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கம்பல்சரியாக போகணுன்னு வந்து எந்தவித அவசியமும் கிடையாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது. நம்ம நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்ததுனால அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து எப்படி வந்து நம்ம
செக் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு வந்து எஸ்எஸ்சி பழைய வெப்சைட்டை பொறுத்தளவுல அது வந்து NEC.in வரும். இது எஸ்எஸ்சி கவர்மெண்ட்.in வந்து இந்த வருஷம் இந்த வெப்சைட் அப்டேட் பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நோட்டீஸ் போர்டில் வந்து இதில் வந்து ரைட் அப்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க ரிசல்ட். அந்த இதை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுன்னு இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் இருக்கும். அது கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரிசல்ட் பேஸ் ஜேர்னி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆலில் வந்து இருக்கும். இதில் வந்து சிடிஎஸ் கான்ஸ்டபிள் ஜிடி அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கான இது வந்து இப்படி தான் இருக்கும். இதில் தான் உங்களுக்கான பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அஃபிஷியலாக வந்து இதில் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இது வந்து 2020க்கான மணிப்பூரில் வந்து லேட்டாக வந்து அந்த சம் இஷ்யூஸ் வந்து நடந்துச்சு. அவங்க சைடு வந்து இந்த பழங்குடியின அந்த இதனால் ப்ராப்ளம் நடந்ததுனால அங்கே மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ரிசல்ட் தான் லாஸ்ட்டாக வந்து விட்டுருக்காங்க. இந்த இடத்துல தான் ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் வந்து கிடையாது. இதை பொறுத்தளவில் எப்படின்னா மொத்தம் உங்களுக்கான வந்து 4 பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவாங்க. 4 பிடிஎஃப்பில் வந்து ரைட் அப்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்குன்னா போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் எவ்வளோ. உதாரணத்துக்கு வந்து சிஎஸ்எஃப்க்கு வந்து ஒரு 90. நான் சொல்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். ரிசல்ட் வந்து ஆல்மோராக வந்து எப்படி பார்த்தாலும் பாய்ஸுக்கு பொறுத்தளவில் ஒரு 8 to 10 மார்க்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து கொஞ்சம் பேர் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா 1.5 மாதம் நடந்து கேட்டால் அதுக்கப்புறம் ஒரு 20 நாளுக்கு மேலே வந்து அட்டண்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாகவே இருந்துச்சு. அதை வச்சு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நடந்திருக்க சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிஎஃப்பில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சொன்னல ரைட் அப்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து 2வது வந்து ஃபீமேலுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. 3rd பிடிஎஃப்பை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து மெயில் கேண்டிடேட். 4th ஒன் வந்து வித் ஹெல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. வித் ஹெல்டு வந்து வெறும் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. மற்ற ஃபீமேல் மேல் கேண்டிடேட் வந்து உங்களுடைய போஸ்டிங் என்ன, போஸ்டிங் கோடு, அதுக்கப்புறம் இந்த எல்லா உங்களுடைய ரோல் நம்பர், உங்கள் ஃபாதர் நேம் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட் அப்பில் பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி கட் ஆஃப் டீட்டெயில் மட்டும் தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் என்ன கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. கேட்டகிரி வைஸ் எல்லாத்தையும் பிரித்து அந்த ரைட் அப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரைட் அப் இது பண்ணிட்டு உங்களுக்கான மெயில் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய சர்ச் பாரில் வந்து கார்னரில் இருக்கும் உங்கள் நம்பரையோ உங்கள் பேரை கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஆகும். கண்டிப்பாக ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஒரு லென்த்தியான பிடிஎஃபாக தான் இருக்கும். ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து அந்த நேரத்தில் வீடியோ போட முடியலைன்னா உங்களுக்கு எப்படி சர்ச் பண்ணணும்னு டவுட் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதனால் வந்து எப்போ வேணால் ரிசல்ட் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரெடியாக இருந்துக்கிற அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து உடனே எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பிஸியாக இருக்கனால வந்து தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து இது ஒன்று. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட்டாக வந்து அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதுறவனுக்கு வந்து தெரியும். இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் சான்சஸ். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து உங்களுக்கு வந்து ஆல் ஓவராக வந்து ஸ்கோர் கார்டுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு 1 வீக் அல்லது அடுத்து ஒரு 2-3 டேஸ் கூட அப்டேட் பண்ண சான்சஸ் இருக்குது. அதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் வைஸ் என்ன போஸ்ட் அதுலேயும் இது வந்து கொடுத்துருப்பாங்க. மெடிக்கலில் பாஸாக ஃபெயிலாக எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த சார்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு மார்க்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க, மொத்தமாக எவ்வளோ இது போனஸ் மார்க், என்சிசி இது அதெல்லாம் சேர்த்து வந்து அந்த ஸ்கோர் சார்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த திஸ் வீக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான டைம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரல ஒரு ஈவினிங் தான் மோஸ்ட்லி வந்து அப்டேட் பண்ணி பார்த்துருக்கேன். ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே ஒரு 10 PM இந்த மாதிரி ரேஞ்சில் தான் மோஸ்ட் ஆஃப் த இது அப்டேட் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு சில நேரம் மார்னிங் கூட அப்டேட் பண்ணலாம். எந்த டைமிங் வந்து யாராலும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் கொடுத்துட்டா நம்மளோட வீடியோ வந்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படி சர்ச் பண்ணணும்னு ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா கட் ஆஃப் வந்து இந்த தடவை வந்து எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஃபோக்கஸ்டாக படிங்க. ஒரு 10 மார்க்கு கட் ஆஃப் விட ப்ரோ நான் 10 மார்க் கீழே தான் இருக்கேன், ஒரு 8 மார்க் 5 மார்க் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து இன்னும் அதுக்கு ஒரு 15 டேஸ் தான் இருக்குது, ரொம்ப இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு. அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். மறுபடியும் நான் என்னை வந்து திட்டுறனாலையோ எதுவும் செய்கிறனாலையோ வந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்க போவதில்லை. நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், சரியா? வந்து கமெண்ட் பண்ணுறனால ஓயாமல் நீங்கள் வந்து கேட்குறனால இது யாராலுமே இதை என்னைய மாதிரி தான் சொல்லுவாங்க தவிர முழுசாக வந்து யாருக்குமே வந்து ஆன்சர்ஸ் வந்து தெரியாது.
அதான் உண்மை. அதை வந்து நீங்கள் ஃப்ராங்காக வந்து ஒத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் திஸ் வீடியோ.